ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 18 ஹிந்திக்கான நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ருதிகா அவர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எபிசோட் பார்க்க முடியுது, விவியனை அவங்க வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இந்த பிக் பாஸில் வந்து பெருசாக நமக்கு கிடைக்கிற சில தகவல்கள் என்ன அப்படின்னா, யார் எந்த டீம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதாவது இருந்தே அவினாஷ், விவியன், அலைஸ், ஈஷா இவங்க எல்லாரும் ஒரு டீமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் ரஜத் வந்து அவினாஷ் டீம் பேசுகிறான், கரண் டீம் பேசுகிறான், ஸ்ருதிகா டீம் பேசுகிறான். அந்த மாதிரி அவனை கணிக்க முடியல. அதே மாதிரி கரண் அண்ட் ஷில்பா ஒரே டீமில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஷில்பாவும் வந்து மாறி மாறி அந்த சைடு போயிடுறாங்க. கரண் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரே சைடில். பட் இவங்க ஸ்ருதிகாவும் அதே மாதிரி தான் இந்த சைடும் போகிறாங்க, அந்த சைடும் போகிறாங்க. ஸோ எந்த சைடு இதில் எல்லாம் எவன் இருக்கேன் அப்படிங்கிறதே இந்த பிக் பாஸில் ஒரு புரியாத புதிராக வந்து எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா இந்த கேமை கணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க, அட பாவமே, நேற்று கொடுத்த டாஸ்க்கே பரவாயில்ல போல். வாயில் வந்து ஆப்பிளை கடிச்சிட்டு வெங்காயத்தை கடிச்சு மாற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னடான்னா சட்டையை கழட்டி நெஞ்சில் இருக்க முடியை வந்து சுருன்னு எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் அலறான், ஐயா என்னடா இது எரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி மிளகா பொடியை தூக்கி எறிகிறாங்க மேலே. அப்புறம் வந்து பேஸ்ட்டை தூக்கி அப்படியே தலையை தேய்க்கிறாங்க, ஷாம்பு தூக்கி தலையை தேய்க்கிறாங்க. ரொம்ப கொடுமையை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை வந்து சீசன் 2ல் நமக்கு வந்து இருந்துச்சு தெரியுமா? சீசன் 2ல் நம்ம ஐஸ்வர்யா தத்தாக்கு கையில் கட்டி துணி சோப்பெல்லாம் போட்டு சோப்பு போட்டு தண்ணியில் வச்சு கழுவி விட்டாங்க, அந்த பஸ்ஸரில் வைக்கணும் கையை அப்படின்ட்டு. அந்த ஒரு டாஸ்க் ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு தண்ணி ஊற்றி விடுறது, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சீசன் 2ல். ஸோ அதோடு வந்து டாஸ்க்கு இது லீவ் எடுத்துட்டாங்க தமிழில். அதுக்கடுத்து ஒருத்தனும் வரல. ஆனால் ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டாங்க. மேபி தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 18 அப்போ சும்மா தகன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ் வந்து நடந்துச்சு. அப்புறம் ஸ்ருதி பக்கா ஸ்டாண்டு திருப்பி விவியனுக்கு எதிராக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நாங்கள் கரண் டீம் தாண்டா, ஷில்பா டீம் தாண்டா அப்படின்றத வந்து உறுதியாக்கிட்டாங்க. ஆனால் இது எத்தனை வாரம் அப்படிங்கிறது தெரில. ஸோ அங்கேயும் 50 நாள் ஆக போகுது அப்படின்றதுனால டிஆர்பியும் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால 3 வைல்டு கார்டு வந்திருக்காங்க. அந்த வைல்டு கார்டுக்கும் இன்றைக்கி சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக்கை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களா, ஹிந்தி பிக் பாஸ் ரிவ்யூ வேணுமா டெய்லி, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ அந்த ஹவுஸ் டியூட்டி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்பார்வை வராரு. வந்துட்டு என்னடா அது அங்கங்கே எங்கே எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கன் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. ஸோ அது கேட்குறாரு, என்னப்பா ஏன் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவினாஷ்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவினாஷ் வந்து போய் அங்கே விவியன்ட்ட சொல்லும் பொழுது அவன் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டாங்க. ஏன்னா விவியன் தான் அந்த பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எப்படா அதை க்ளீன் பண்ணுறது, இந்த சிக்கன் வேறு இப்படியே இருக்கேன்னு யோசிக்கும் பொழுது ராஜத்துக்கு வந்து கேட்க பயம். ஏன்னா அடுத்து விவியன் டைம் கார்டு ஆகிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டுறது பயப்படுறான். ரஜத் பொறுத்த வரைக்கும் ஆளை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்க, இவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான், சரியா? மிச்சம் எல்லாரும் வந்து வீட்டு வேலை அப்படிங்கிறத செய்ய மாட்டாங்க. ஆனால் ஸ்ருதிகா நம்ம பாராட்டி ஆகணும். தமிழ் பொண்ணு உள்ளே போய் எல்லா வேலைகளும் வந்து பார்க்குது அப்படிங்கிறது பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கரண் வந்து கோவப்பட்டுறான், என்னடா அது ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, யாரா ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கார்டுக்கு நான் வந்து டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்ல அவன் உடனே சண்டை போடுறான். கரண், என்ன நீங்கள் இப்படி சொல்கிற, டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்களே. இந்த கேள்வி கேட்டவுடனே எல்லாத்துக்கும் வந்து கரணை பிடிக்கல, இன்னும் ஓவராக கேள்வி கேட்குறான் அப்படின்ற மாதிரி சுற்றி போட்டாங்க. உடனே ஷில்பாவும் ஸ்ருதிகாவும் பேசும்போது ஷில்பா சொல்கிறாங்க, என்னப்பா கரண் சும்மா இருந்தால் சும்மா மிச்சர் திங்கிறான்றீங்க, கேள்வி கேட்டால் கேள்வி கேட்குறான்றீங்க, கோவம் வருதுன்றீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது, விவியன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் இந்த வாரம் அப்படின்னு நம்ம ஸ்ருதிகாவும் கேட்குறாங்க. என்ன பண்ணி கிழிச்சிட்டான் விவியன் இந்த வாரம் அப்படின்னு சொன்னோன்னே விவியனுக்கு வந்து இந்த காதில் விழுந்துருது. ஸோ ரஜத் வந்து கேட்கும் பொழுது, என்னப்பா எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லி ரஜத் கேட்குறான். ரஜத்தோட, ஏப்பா என்கிட்ட பேசுனது காஞ்ச துணியெல்லாம் போய் அங்கே போடுந்தீங்க வெயிலில், வெஜிடபிள் வந்து கட் பண்ண சொன்னீங்க அவ்வளோதானே, அதுலேருந்து என் தலையை உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லி முடிச்சிட்டான். இப்போ இதில் என்ன காமெடினா, இந்த யாமினின்னு சொன்னேன்ல, அவன் வந்து டைம் பாஸ் பண்ணுறியா, விவியனுக்கு அவ கூட இருக்க வரியா, ஏன்னா கரனுக்கு வந்து அதை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு, க்ளீனில் இல்லாதது. ஸோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சொல்கிறாங்க. ஸோ ஷில்பாவும் ஸ்ருதிகாவும் கரனுக்கு ஆதரவாக அங்கே நின்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ஷில்பா கூட விட்டுருங்க, ஏன்னா அவன் கரனை நாமினேட் பண்ணுறாங்க, அதுவும் அவன் ரொம்ப கொதிச்சு போய் கிடக்கான். ஸ்ருதிகாவும் அவன் நம்புறதா வேணாமான்னு சொல்லி மண்டையில் குழம்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஷில்பாவும் நாமினேட் பண்ணுது, ஸ்ருதிகாவும் அவங்ககிட்ட பேசாமல் வேறு எங்கேயாவது போய் பேசுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரண் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோன்னு முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது கரனுடைய ஒரு இதை பார்க்கும் பொழுது. அடுத்து ரஜத் கேட்டவுடனே அவன் சொல்லிட்டான், விவியன் சொன்ன பிறகு அவினாஷ் வந்து பாகி கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தாக பேசுகிறாப்புல, என்ன
பார்த்தியா என்கிட்ட வரமாட்டாங்க பற்றி எல்லாம் விவியன்ட்ட போகிறாங்க. ஏன் தெரியுமா, அவன் 2 சைடாக இருக்கான், எல்லா சைட்லேயும் சொம்படிக்கிறான். நான் என்ன மாதிரி ஒரே சைடில் சொம்படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி, அடுத்து ரஜத் வந்து அடுத்த நாள் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் என்னென்னா, டாய்லெட் போகிறவங்க எல்லாமே க்ளீனாக வச்சுக்கணும், பிளேட் வந்து சாப்பிட்றவங்க அவங்கவுங்க க்ளீன் பண்ணிடணும், சும்மா இதெல்லாம் கொண்டு வந்துட்டு எங்கேயா வந்து கொண்டு வைக்கக்கூடாது, எங்கேயா இழுத்து விட்றாங்கடா அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதிகா எழுந்திக்கிறாங்க. ஹேய் மேன், ஐ நீட் டு டாக் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, போன வாரம் வேலை பார்க்காதவன் இந்த வாரம் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்றாங்க. செம்ம பாயிண்ட்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிக்விஜய் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த யாமினின்னு ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு ஒயில்டு கார்டில். என்னம்மா நீ சும்மா விவியனுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கியா ஒத்து ஊத்துறதுக்கு அப்படின்னோடனே 2 பேரும் திருப்பி சண்டை வந்துட்டு ஒயில்டு கார்டு உள்ளே வந்து எடர் ரோசா, அவளும் வந்து ரோசாவும் வந்து யாமினியும் சண்டை போடுறத பார்த்து என்னடா அது 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் டிஆர்பி இல்லை கூட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அடிச்சு 2 பேரும் வந்து யார் பெருசுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாமினி அழுதுறாங்க. அழுதுட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார முடியுது. விவியன் வரான். விவியன் வந்து கமான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றான். கண்டிப்பாக நீ வந்து எதுவும் தப்பு பண்ணாத அப்படின்னா, இல்லை என் கேமே ஆட விட மாட்டாங்க. இங்கே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, இந்த பிக் பாஸ்ல அப்படி தான். நீ உன் கேமை ஜாலியாக விளையாடு, எதுக்கு எல்லாத்துலேயும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யாமினிக்கு வந்து சப்போர்ட்டாக விவியன் பேசிட்டு அங்கேருந்து வந்து அவன் கிளம்பிறான் அப்படிங்கிறது தான். அடுத்து சில்பாக்கு கோவம் வந்துடுது. ரஜத் கூட சண்டை போடும்போது ஏன் விவியன் என்னை கேட்கல, என் பர்த்டே ஆச்சு, எனக்கு வந்து அடுத்து ஒரு விஷயம் வருதுங்கிறப்ப நீ எனக்கு கேக் செய்வ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படி இப்படிங்கிறது கிளவி, தாய் கிளவி. அவங்களுக்கு எதுவும் தாய் கிளவி தான் நம்ம பேர் வைக்கணும் போல தெரியுது. ஆனால் விவியன் வந்து பார்த்தீங்கன்னா, அட போமா நீ நிறையா பேசிட்டு போன்னு சொல்லி இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் வாங்கின மாதிரி அவன் பாடு ஓடிட்டான் கிடுக்குதுன்னு. ஏன்னா ராஜ சண்டையில் இவங்க மேலே தான் தப்பு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா என்னை விட்டுருமா ஆளை அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டமாக விவியன் வந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் பிக் பாஸ் பவர் நம்ம டைம் பாஸ் டாஸ்க் வந்து கொடுக்குறாரு. ஸோ அதில் ரஜத் இருந்தார்ல, இதுக்கு முன்னாடி அவர் வந்து பறிக்கப்படுது அவர்கிட்ட இருந்து. அவங்க பிக் பாஸ் பவர் வந்து வைல்டு கார்டு கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாப்புல. அதுக்கு ஈஷா வந்து சார் டிசப்பாயிண்டிங் சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு ரியாக்டும் கொடுக்கல, அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கட் பண்ணோம்னா டாஸ்க் வந்து ஆடுறானுங்க. ஸோ டாஸ்க்கு தான் இருக்கிறதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஜெயில் செட்டப்புங்க, விலங்கு வந்து போட்டிருக்காங்க. புதுசாக வந்தவங்க இருக்காங்களா மாடல்ஸ், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு கார்டை ஃபுல்லாக வந்து வார்டனாக போட்டாங்க. டார்ச்சர் எப்படினாலும் பண்ணலான்ட்டாங்க, அவங்க செலக்ட் பண்ணி பண்ணலான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ப்ரொமோவில் டிஸ்கஸ் பண்ணது தான். சகத் வந்து விவியனுடைய காஃபி இருக்குல்ல, அதை எடுத்து நான் கீழே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கு. காஷிஷும் வந்து பார்த்தீங்கன்னா விவியனுடைய ஒரு ஐட்டத்தை எடுத்து நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் விவியனை வந்து பேசிட்டாங்க. சும் வந்து போய் பேசிட்டு விவியன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப கம்மியாக டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா நான் ஒதுங்கிடுவேன் அப்படின்ட்டேன் டைம் கார்டிலேருந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விவியனுக்கு யாரும் டார்ச்சர் பண்ண போல. யார் அதிகமாக அனுபவிச்சான்னு பார்த்தீங்கன்னா கரனும் அவினாஷும். அதுவும் கரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டாங்க. பொண்ணு கெட்டப்பெல்லாம் சாரா போட்டு விட்டு பொண்ணு கெட்டப்பெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு தாக்கிடுச்சு. அவினாஷும் சும்மா விடலை, அடிச்சு நகர்த்திட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கடைசி வந்து விவியன் வந்து விட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் டைம் கார்டை செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது போட்டிங்கில் அடிப்படையில் வந்து போடுறாங்க. அது யார் இன்னும் முடிவு பண்ணல, இனிமேல் தான் அடுத்த நாளைக்கு தான் எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா விவியன் கிடையாது, திக்விஜய், ஈஷா, கரண், அவினாஷ், பகா. ஸோ இந்த 5 பேர் வந்து டைம் கார்டுக்கு வந்து போட்டிடுறாங்க. ஸோ இதில் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதில் 2 இன்ஸ்டன்ஸில் இன்றைக்கி ஸ்ருதிகாவுடைய அவங்களுடைய ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாகிடுச்சு. கரனுக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, கரண் வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அவன் கேள்வி கேட்டால் திட்டுறாங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணி விவியன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி விவியனுக்கு எதிராக கேள்வி கேட்டு, அதே மாதிரி ரஜத் சொல்லும் பொழுது போன வாரம் வேலை செய்யாதவன் இந்த வாரம் வேலை செய்யட்டும்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ ஹோப் ஸ்ருதிகா கண்டினியூஸ் திஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.